வணக்கம் திருபஸ்மி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்போ இந்த நடிகர் சங்க தேர்தலில் பாண்டவர் அணியில் போட்டியிட்ட அனைவருமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதன் மூலம் அந்த அணியே வெற்றி அணியாக மாறியிருக்கிறது. இது எதிர்பார்த்த ஒரு வெற்றிதானா? மேலும் இப்ப இவங்க மேல பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழும் இல்லையா? என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளை இவர்கள் பூர்த்தி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நிச்சயமா விஷாலுடைய பாண்டவர் அணி வெற்றி அப்படிங்கிறது ஏறக்குறைய நாம் எதிர்பார்த்த ஒண்ணுதான். என்னன்னா விஷால் மீது பல்வேறு தரப்பினருக்கு அதிருப்திகள்லாம் இருந்தாலும் அந்த நடிகர் சங்க கட்டிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முன்னெடுத்தவர் அப்படிங்கிற வகையில் விஷால் மீது நடிகர் நடிகையில் பலருக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் தான் கடந்த தேர்தலில் விஷாலை அந்த மிகப்பெரிய பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா பாத்தீங்கன்னா அவரால் எல்லாரையுமே திருப்திப்படுத்தி அந்த பணியை அவரால் முன்னெடுக்க முடியல. ஒரு லட்சியத்தை நோக்கி அவருடைய பயணத்தில் பாத்தீங்கன்னா நிறைய இடர்பாடுகள், அதெல்லாம இன்னொரு பக்கம் நிறைய எதிரிகளையும் சம்பாதிச்சிட்டாரு. அதனாலதான் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு அந்த திட்டமிட்டபடி அந்த நடிகர் சங்க கட்டிடத்தை அவரால் கட்டி முடிக்க முடியல. ஸோ இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா விஷால் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல தரப்பினருக்கு அதிருப்தி, இன்னொரு பக்கம் அவருக்கு எதிரணியில் திரண்டவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பொது தேர்தல் இடைத்தேர்தலுக்கு நிகராக பணம் செலவு பண்ணி இந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க. அதையும் மீறி இன்னைக்கு பாண்டவர் அணி இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. விஷால், நாசர் மட்டும் இல்ல, அந்த நிர்வாக குழுவில் இருக்கிற அத்தனை பேருமே ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னா நிச்சயமா அந்த கலைஞர்களுக்கு இந்த அணி மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும், அதை தாண்டி இந்த நடிகர் சங்க கட்டிடத்தை நல்ல முறையில் கட்டி முடிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இன்னைக்கு வெற்றி பெற்ற அந்த பாண்டவர் அணிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் முதல் வேலையாக அந்த சங்க கட்டிடத்தை கட்டி எழுப்ப வேண்டியதுதான் அவர்களுடைய முதல் கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா திரையுலகில் ரெண்டு விதமான போக்கு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த முன்னணி நடிகர்களுடைய வருமானம், வசதி, வாய்ப்பு எல்லாமே பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க வாங்கின சம்பளம் லட்சங்களிலிருந்து கோடியாகி சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட் ஆகி, டபுள் டிஜிட், ட்ரிபிள் டிஜிட் ஆகி அவர்களுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் போதிய பட வாய்ப்பு இல்லாம ஒரு வறுமை வாழ்க்கைக்கு தள்ளப்படுற அந்த துணை நடிகருடைய வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இப்ப இன்றைக்கு பொறுப்புக்கு வர்ற இந்த அணி இந்த ரெண்டு சாரரையுமே கருத்தில் எடுத்துக்கிட்டு இந்த எளிய கலைஞர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் கிடைப்பதற்கு என்ன வழி அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கணும். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் சங்க தலைவரா இருக்கும், செயலாளராக இருக்கும், இதன் மூலம் நமக்கு ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்குது. அதை பயன்படுத்தி நம்மளுடைய அந்த சுய லாபத்துக்கு பயன்படுத்தி கூட இல்லாம இவர்களை ஓட்டு போட்டு வெற்றி அடைய வைத்த இந்த கலைஞர்களுடைய வாழ்க்கையை பத்தி இவர்கள் சிந்திக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா வழக்கமா அந்த அரசியல்வாதிகள் தேர்தல் காலத்தில் கொடுக்கிற வாக்குறுதி மாதிரியே இவர்களும் கொடுத்து வெற்றி அடைந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா அந்த எளிய கலைஞர்களுக்கான வாழ்க்கைக்காக இவங்க எதுவுமே பண்ணல. அதே நேரம் தேர்தல் நேரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா இவங்க புதுக்கோட்டை, மதுரை, திருச்சி, நாமக்கல் அப்படின்ட்டு அந்த நாடக நடிகர்களை தேடி போய் அவர்களுக்கு உதவி செய்வற மாதிரியான பாவலாக்கள் எல்லாம் பண்ணாங்க. ஆனா அத தேர்தல் காலத்தில் மட்டும் செஞ்சதோட இல்லாம எல்லா நேரமும் அவர்களுக்கு ஒரு நல்ல வருமானம், வாய்ப்பு கிடைப்பதற்கான வேலையை இந்த நடிகர் சங்கம் பண்ணணும். ஸோ அதுதான் முக்கியமான பணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கு நடிகர்கள் வாங்குகிற சம்பளம் அப்படிங்கிறது ஏறக்குறைய கடைக்கோடி கிராமத்துல இருக்கிற ஒருத்தனை கூட தெரியும் இவங்க கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்கன்ட்டு. இன்னைக்கு நடிகர் சங்க கட்டிடம் கட்டி முடிக்கப்படாமல் பாதியோட நின்றுட்டு இருக்கு. இதை கட்டி முடிக்கிறதுக்கு நிச்சயமா இவர்களுக்கு பல கோடி ரூபாய் பணம் தேவைப்படும். அதுல மாற்றமே இல்லை. அந்த பணத்துக்காக இவர்கள் மக்களிடம் கையேந்தி வரக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நாங்கள் கலை நிகழ்ச்சி நடத்தி அதில் பணம் திரட்டி இந்த கட்டடத்தை கட்ட போறோம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடக்கூடாது. அது நிச்சயமா ஒரு கேலி கூத்தா அமைஞ்சிரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்து அந்த கட்டிடத்தையும் இவர்கள் கட்டி எழுப்பணும். அந்த உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய வருங்கால வாழ்க்கைக்கு இவர்கள் ஒரு நல்ல வழி பண்ணணும் அப்படிங்கறத நம்மை போன்ற ஒரு பத்திரிகையாளருடைய எதிர்பார்ப்பா இருக்கும். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட. இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருபஸ்மி.